இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு டேஷ்போர்டு மாதிரி இருக்கிற இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிடலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறோன்ற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக இந்த மண்டேன் அப்படின்றதுல இருக்கிற இந்த பர்சன் எல்லாம் இந்த ஒரு டாஸ்க்கை ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாங்களான்றதை நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணுறதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல பர்சன்டேஜ் வருது, சார்ட்டும் வருது. பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் ஒருவேளை இவ்வளோ டாஸ்க் தான் முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு 45% என்ற பர்சன்டேஜ் கிரியேட் ஆகுது. இந்த சார்ட்டும் வருது. இந்த வெட்னஸ்டேயில் முடிக்கவே இல்லைன்னா பிளாங்காக விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் வந்து டெவலப் ஆகுறதையும் இந்த பர்சன்டேஜ் வர்றதையும் நீங்கள் விஷுவலாக பார்க்குறீங்க இல்லையா, நல்லா இருக்குது. இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத பக்கத்து டேப்பில் நான் சொல்லித்தரேன். முதல்ல செக் பாக்ஸ் உங்களுக்கு வேணும். செக் பாக்ஸ் நீங்கள் இன்சர்ட்லேருந்து எடுத்துக்க முடியும். கண்ட்ரோல் செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் செக் பாக்ஸ் வந்துடும். செக் பாக்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோடைய பேக்கில் ட்ரூன்னு ஒரு அவுட்புட் வரும். அன்செக் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ்னு அவுட்புட் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கவுண்ட்டு போடலாம், சம் போட நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஓகே, இப்போ இது செக் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, எல்லாம் செக் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா 100%ன்ற ஒரு அவுட்புட் இங்கே ஜென்ரேட் ஆகணும். அப்படி ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் இஃப்ன்ற ஒரு ஃபார்முலாவையும் கவுண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பர்சன்டேஜை கண்டுபிடிக்கலாம். ரேஞ்சுன்ற இடத்துல இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு கண்டிஷனை நம்ம ஒரு க்ரைட்டீரியாவை நம்ம கொடுக்கணும். ட்ரூ அப்படின்னு இருக்கிறதுடைய கவுண்ட் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த கவுண்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால இந்த கவுண்ட்டை ஓவரால் வேல்யூ வச்சு நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ கவுண்ட் ஏவை மொத்த டேட்டாவையும் கவுண்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். இது பர்சன்டேஜ் வேல்யூவாக தெரியலன்றதுனால ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை முதல்ல ட்ராகும் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணிவிட்டு செலக்டும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பர்சன்டேஜ் சிம்பிளை பர்சன்டேஜ் ஃபார்மேட்டை நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ தட் இது பர்சன்டேஜில் இருக்கிறத உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளாக 2 டிஜிட் பர்சன்டேஜில் இருக்கும், டெசிமல் இல்லாத ஒரு நார்மல் பர்சன்டேஜ். ஓகேவா? இல்லைனா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இங்கே ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பர்சன்டேஜும் கொண்டு வந்துடும். இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், ஸ்பார்க் லைன் வேணும். இன்சர்ட் போயிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்றதுல நம்ம செக் பாக்ஸை போட்ட மாதிரி ஸ்பார்க் லைன்ஸ்ன்ற குரூப்பில் ஸ்பார்க் லைன்ஸ் இருக்குது, மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது. ஸ்பார்க் லைன் நம்ம இந்த காலம்ன்றது எடுத்துக்கலாம். டேட்டாவை எங்கேருந்து எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே பண்ணிவிடுவோம். ஸ்பார்க் லைன் வந்துடும். ஆனால் அந்த ஸ்பார்க் லைன் எல்லாமே ஃபுல்லான ஒரு பாரை தான் காமிக்குமே தவிர கிளிக் பண்ண அது அட்ஜஸ்ட் ஆகாதுன்றதுனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க் லைனை போயிட்டு ஆக்சிஸில் போயிட்டு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 100 தான், பட் மினிமம் வேல்யூ வந்துட்டு 0. ஓகே, ஸோ மினிமமுக்கு 0 செட் பண்ணிடலாம். மேக்ஸிமமையும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்துட்டு 100 அப்படின்றது தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 1ன்றதை 100ஓட ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 வந்து நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வர அவுட்புட்டையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது 100க்கு பர்சன்டேஜுக்கு மாறுன்றதுனால 1 இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 100ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 100% அப்படின்னாலும் நார்மல் 1னாலும் அது 1 தான். ஏன்னா 1ன்றதை பர்சன்டேஜ் சொல்லாமல் சொல்கிறீங்க. பர்சன்டேஜ் ஃபார்மேட் இல்லாமல் பண்ணும்பொழுது 1, பர்சன்டேஜ் ஃபார்மேட்டோடு நீங்கள் பார்க்கும்பொழுது அது வந்து 1ன்னு சொல்லாமல் 0.5 அப்படின்ற மாதிரி உள்ள நம்பர் இருக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதை பற்றி கொஞ்சம் பெருசாக நான் பேசணும், தெரிஞ்சுக்கணும், பர்சன்டேஜை பற்றி புரியல அப்படின்னாலும் there is a dedicated வீடியோ, அது நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பார்க் லைனுடைய மேக்ஸிமம் மினிமம் செட் பண்ணிட்டோன்றதுனால செக் பண்ண இந்த அவுட்புட் உங்களுக்கு அழகாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் இதை க்ரியேட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் ரியலிஸ்டிக்னஸ் தெரியும். இதே மாதிரி வேறு இடத்துல வேறு நீடுக்கு இந்த செக் பாக்ஸையும் இந்த ஸ்பார்க் லைனையும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டேட்டாவை அழகுப்படுத்தலாம். கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். டெஃபினெட்லி இதோடைய பியூட்டியை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். கட்டாயம் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணலாம். கட்டாயமாக நீங்கள் பண்ணுவீங்க. நம்ம see you all in the next interesting tutorial.